அடிக்கிற மழையில கேட்டை இழுத்து சாத்திட்டு எல்லாரையும் வெளியே உட்கார வைக்கிறீங்களா? வெயில்லையும் காத்துலயும் கவருங்களை கட்டி நாங்க அண்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்க பார்வைக்கு போகாதா? காலில் உளுந்து கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? மழை காலத்துக்கு லீவ் எடுக்கக்கூடாது, நோய் வாய்ப்படும் போது லீவ் எடுக்கக்கூடாது. கொரோனா லாக்டவுன்லாம் ஒரு நாள் லீவ் எடுத்து அதோட வேலைக்கே எடுக்க மாட்டேன்னு சொல்லி பயங்காட்டி வேலை வாங்கினாங்க. பிச்சை எடுத்து சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். 2300 பேர்கிட்ட இருக்கோம். நாங்கள் அந்த 2 டாய்லெட்டுக்குள்ள நாங்கள் எப்படி போவோம்? அது பயங்கரமாக எங்களுக்கு அதில் போய் எங்களால் சொல்ல முடியல. எங்களுக்கு புளியும் சோறு போடல, புருஷனும் கிடையாது. இந்த வேலை செய்தால் தான் எங்களுக்கு சாப்பாடு. பெரிய 10 கிரவுண்டு வச்சு வீடு கேட்குறோமா, கார் கேட்குறோமா, எங்கள் வேலையை தான் நாங்கள் கேட்குறோம். மழை வந்தால் கூட உள்ளே வந்து படுன்னு கூட கூப்பிடல. மழையில் அப்படியே கேட்டு போட்டு அப்படியே இங்கே தான் எல்லா பொம்மைங்களும் இங்கே தான் உயிரோட தான் இருக்கீங்களான்னு கூட யாரும் வந்து எங்களை எட்டி பார்க்கல. 23,000 நாங்கள் வாங்குறது எங்கே இருக்குது? 16,000 எங்கே இருக்குது? நாங்கள் எங்கே போய் நாங்கள் பிச்சை எடுக்கிறதா? ஏன் எங்கள் வயிற்றுல அடிக்கிறாரு அவரு? உள்ள செத்து போட்டான், அந்த குடும்பத்தை காப்பாற்றணும். இதுக்கு மேலே நான் எங்கே போய் வேலை தேடுவேன்? புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட பணி நிரந்தரம் செய்யக்கூடிய கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாக இங்கே போராடிட்டு வராங்க. அரசு தரப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ஆனால் அந்த 8 கட்ட பேச்சுவார்த்தையுமே நல்ல முடிவு வெட்டப்படலன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இன்னைக்கு 11 நாளாக போராடிட்டு வராங்க. அதிகமாக பெண்கள் தான் இருக்காங்க. அவங்க சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன, இவங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா, அரசு தரப்புல என்ன சொல்றாங்க, இந்த பல்வேறு விஷயங்களை இவங்க கிட்டே நம்ம நேரடியாக போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அடிக்கிற மழையில கூட இடுப்பு அளவுக்கு தண்ணி வச்சு நீந்திக்கிட்டு வந்து வேலை பார்க்குற சூழ்நிலையும் இருந்தது. கொரோனா லாக்டவுனுன்னு வர நேரத்துக்கு வியாதி எல்லாருக்கும் பரவுன்ற நேரத்துக்கு கூட எங்களுக்கான வருமானம் அந்த இடத்துல இருக்குது. எங்களால் 10 பேர் வியாதியில் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையும் அந்த இடத்துல இருந்தது. அதுவும் போதாதுக்கு இங்கே ஸ்டேடியத்தில் அடிக்கடிக்கு ப்ரோக்ராம் வந்துடும். வர நேரத்துக்கு காலையில் நாங்கள் 5:30 மணிக்கு வீட்டிலேருந்து வந்தோம்னா நைட்டு 10 மணி வரலாம் கூட இருந்து வேலை பார்த்துருக்கோம். பொம்பளையாக இருந்து எங்களால் செய்ய முடியாத சூழ்நிலையும் இருக்க நேரத்துக்கு எங்களுடைய தேவை அந்த இடத்துல இருந்தது. இந்த அரசாங்கத்தை நம்பி நாங்கள் இருந்தோமேன்ற ஒரு காரணத்தை வச்சு நாங்கள் அந்த இடத்துல வேலை பார்த்தோம், செய்தோம். ப்ளீச்சிங் பவுடர் போட தேவைப்பட்டோம், நோய் வாய்ப்படும் போது நாங்கள் தேவைப்பட்டோம், மழை காலத்தில் தேவைப்பட்டோம். நல்ல விஷயம் எந்த இடத்துல ஒரு சாவாக இருந்தாலும் அந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கு நாங்கள் தேவைப்பட்டோம். இன்றைக்கின்னு நான் எங்கள் தேவை இல்லாத அளவுக்கு எங்களை கையெழுத்து போடுற நேரத்துக்கு நீங்கள் வெளியே போங்க, கான்ட்ராக்டுக்காரங்களை உள்ளே எடுத்துகிட்டு வந்து ராம்கி கான்ட்ராக்டுக்காரங்களை உள்ளே எடுத்துகிட்டு வந்து வேலை பார்க்குறோன்னு இறக்கி நீங்கள் வேலை பார்க்குறீங்களா? அப்போ இவ்வளோ நாள் நாங்கள் உங்களை நம்பி இருந்ததுக்கான பலன் என்ன இருக்குது எங்களுக்கு? என் வீட்டில் இந்த வருமானத்தை நம்பி என் குழந்தைய ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தில் கொடுக்கணுன்ட்டு நர்சிங் வேலை படிக்க வைக்கிறோம். என் வருமானம் இருக்குது, இதால் என் குழந்தை நல்ல வழி வருவா, அவளை சார்ந்து அவளுக்கு கீழே இருக்கவங்கெல்லாம் ஒரு நல்ல வழி வருவாங்கன்னு பெரிய நினப்பில் இருக்கிற நேரத்துக்கு கல்லை வாரி தலையில் வைக்கிறதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் நாங்கள் என்ன கேட்குறோம்? எங்களுக்கான தேவையாக மாடி ஏற்றி கொடுங்க, நாங்கள் வசதியாக இருக்கணும், அதால் எங்களுக்கு இந்த வசதி செஞ்சு கொடுங்க நான் கேட்குறோம். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானத்தை நல்ல முறையில் நீங்கள் கொடுங்கன்னு தாழ்மையாக தானே இறங்கி கேட்குறோம். உங்கள் காலில் உளுந்து கேட்கணுன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வீட்டு பொம்பளைங்களாக இருந்தால் இதே மாதிரி வெயில்லையும் காற்றுலையும் கவருங்களை கட்டி நாங்கள் அண்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்கள் பார்வைக்கு போகாதா? அடிக்கிற மழையில் கேட்டை இழுத்து சாத்திட்டு எல்லாரையும் வெளியே உட்கார வைக்கிறீங்களா? ஓட்டு போடும் போது மட்டும் என் சொந்தம், என் ரத்தம், விடியலாட்சி கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்ட்டு வார்த்தை கொடுக்குறீங்கல்ல, அதுக்கான முறையில் நீங்கள் நடந்தீங்களா? உங்களை நம்பி ஒரு விஷயத்துலையும் நீங்கள் நல்லது செய்வீங்கன்னு சொல்லிட்டு தானே எங்களுடைய எண்ணம் இருந்தது. உங்களுடைய எண்ணம் ஏன் மாறி போச்சு? கான்ட்ராக்ட் மூலியமாக வர வருமானத்தை பார்க்குறீங்களா? இத்தனை பேர் குடும்பத்தில் வர கண்ணீரை பார்க்குறதுக்கு உங்களுக்கு தோணலையா? ஒரு டிஃபன் விஷயத்துலையும் தண்ணி விஷயத்துலையும் ரோட்டில் போகிற பொதுமக்களை எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. எங்கள் வருமானம் இருந்தால் நாங்கள் ஏன்ப்பா இங்கே உட்கார போகிறோம்? அவங்களுடைய பணத்தை போட்டு எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்து இப்போ எப்படி தெரியுமா? இன்னொருத்தவங்க கொடுக்குறாங்க, நாங்கள் பிச்சை எடுத்து சாப்பிட்டு உட்கார்ந்துட்டுருக்கோம்ப்பா. இந்த தலைமுறை எங்களுக்கு தேவையா? எங்கள் வருமானத்தில் நாங்கள் சாப்பிட்டு எங்கள் குடும்பத்தோடு நிம்மதியாக படுக்க முடியாதா? 11 நாள் நைட்டும் பகலும் ரோட்டில் இருக்கோம். ஒரு நாள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க வெளியே வரதுக்கான வாய்ப்பு நீங்கள் கொடுப்பீங்களா? நாங்கள் நிற்கிறோம், எங்கள் பழப்புக்காக நிற்கிறோம். இன்னமும் உங்கள் மனசு இறங்கி அதுக்கான பேச்சு வரல, அதுக்கான முடிவு கொடுக்கலன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணால் நீங்கள் அதுக்கான பதில் கொடுப்பீங்க? நீங்கள் அதிகாரம் பண்ணி தானே வேலை வாங்குனீங்க. மழை காலத்துக்கு லீவ் எடுக்கக்கூடாது, நோய் வாய்ப்படும் போது லீவ் எடுக்கக்கூடாது, இந்த மினிஸ்டர் ப்ரோக்ராம்லாம் வரும்போது ஒரு நாள் லீவ் எடுத்தால் வேலைக்கே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் எல்லாம் போட்டிங்கல்ல. கொரோனா லாக்டவுன்லாம் ஒரு நாள் லீவ் எடுத்தால் அதோட வேலைக்கே எடுக்க மாட்டேன்னு சொல்லி பயங்காட்டி வேலை வாங்கினாங்க. இந்த 12 வருஷத்துக்கு அவங்க ஒரு மாதத்துக்கு 1000 ரூபான்னு போட்டிருந்தா கூட, ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் பிஎஃப்ன்ற ஒரு காசு போட்டிருந்தா கூட இன்றைக்கி நாங்கள் வெளியே வர நேரத்துக்கு அது எங்களுக்கு ஒரு பலமாக இருக்கும். அது கூட இருந்தது இல்லைப்பா. ஒரு பண்டிகை நாளுன்னு வந்து
ஒரு பர்மனெண்ட் வேலையில் இருக்கவங்களுக்கு கிடைக்கிற சலுகை கூட எங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் ஒரு நாள் வேலைக்கு போகலன்னு சொன்னால் அந்த நாள் எங்களுக்கு லீவுன்றது எங்கள் சம்பளத்தை பிடிப்பாங்க. அந்த ஒரு நாள் கூட லீவு போட்டு ஏன் என் குடும்பத்தை கஷ்டத்தில் வைக்கணும்னு வழியே இருந்தால் கூட அந்த இடத்துல போய் வேலை பார்ப்போம். இங்கே இருக்க அரசியல்வாதி உள்ளே இருக்கவங்க வந்து யார் எது என்ன ஏதுன்னு யாரும் சேகர் பாபு சாரும் பிரியாவும் கமிஷனர் யாரும் வந்து என்னன்னு கேட்கல. மீதி எல்லாரும் எங்களுக்கு மக்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுலேருந்து தண்ணியிலேருந்து எல்லாம் மக்கள் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து மழை வந்தால் கூட உள்ளே வந்து படுன்னு கூட கூப்பிடல. மழையில் அப்படியே கேட்டு போட்டு அப்படியே தான் எல்லா பொம்பளைங்களும் இங்கே தான் உட்காந்துவோம். இதுதானே அவங்க ஆட்சி. எங்கள் வேலை எங்கள் வெட்டி இதெல்லாம் நீங்கள் எல்லாமே நீங்கள் கொள்ளாச்சிக்கின்னு எங்களை இன்றைக்கி நடு ரோட்டில் உட்கார வைக்கிறீங்க. நியாயமா உங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் வேலை நிரந்தரமாக தானே நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வேறு எதுவுமே கேட்கலையே. உங்களை இருக்கிற சம்பளம் கொடுங்க, எங்கள் வேலை நிரந்தரம் பண்ணி கொடுங்க. அவர் ஸ்டாலின் அண்ணா சொன்னது தானே இந்த வாக்கு. எங்களை இன்னொருத்தங்க விற்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போது விற்றுட்டீங்க, நீங்கள் சம்பாரிச்சிட்டீங்க. இப்போ கேட்டால் இல்லை கான்ட்ராக்டில் தான் செஞ்சாகணும். இப்போ நீங்கள் பிஎஃப் கட்டாயப்படுத்துகிறாங்க, சிஆர்லாம் கட்டாயப்படுத்துகிறாங்க, ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கவுன்சிலர் அவங்களாம் நாங்கள் வச்ச வேலை தானே, நீங்கள் வந்து சேருங்க அப்போ தான் உங்களுக்கு வேலைன்றாங்க. வேலையில் சேரும் போது இதெல்லாம் சொன்னீங்களா? எங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் விஷயமே வேணாங்க. எங்களுக்கு என்யூல் ஸ்டாப்பாக நாங்கள் பர்மனெண்ட் ஆகணும்னு நாங்கள் இதோட 11 நாள், இந்த 11 நாள் நாங்கள் படுற வலி வேதனை அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க எதுவுமே ஒரு பேச்சுவார்த்தை கூட வந்து எட்டி கூட பார்த்துட்டு ஏன் இங்கே உட்காந்து இன்னும் ஒரு வார்த்தை கூட எங்களை கேட்டது கிடையாது. நீங்கள் மாட்டு உட்காருங்க, நாங்கள் மாட்டுன்னு உள்ள பேச்சுவார்த்தை நடக்கிறோம் அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, ஏன் வந்திருக்கீங்க? 11 நாள் ஆச்சு. லேடிஸோட பிரச்சனை என்னான்னு தெரியும். 2 டாய்லெட், அந்த 2 டாய்லெட்டில் 2300 பேர்கிட்ட இருக்கோம். நாங்கள் அந்த 2 டாய்லெட்டுக்குள்ள நாங்கள் எப்படி போவோம்? அது பயங்கரமாக எங்களுக்கு அதில் போய் என்ன சொல்கிறது எங்களால் சொல்ல முடியல. எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆனதான் அதிகமாக இருக்குது. அந்த 2 டாய்லெட், இந்த 2 டாய்லெட் எவ்வளோ பெண்கள் இருக்காங்க, அதில் போக முடியாமல் 2 நிமிஷம் அங்கேருந்து ஒரு 1/4 ஹவர் அது உள்ளே போகிறதுக்கு. அதில் நைட்டுக்கு மேலே எங்களை உள்ளே விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் எங்கே போகிறது சொல்லுங்கள்? இதே ரோட்டில் தான் நாங்கள் எப்படி படுத்து தூங்குறோம் தெரியுமா? எங்கே துணி விலக போது எப்படி இருக்கிறோம் என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டுறாங்க. அப்படின்னா நாங்கள் பண்ணிவிட்டு ஓட்டு போடுறது எங்கள் தப்பா சொல்லுங்கள்? போட்டதுனால எங்களை நடுத்தரில் உட்கார வைக்கிறீங்களா? இது மாதிரி கவர்மெண்ட் ஸ்டாப்பு இது இருக்க எதுவுமே எங்களுக்கு சொல்லலை. எங்களுக்கு தேவை பணி நிரந்தரம் தான் வேணும். வேறு எதுவுமே எங்களுக்கு வேணாம். கான்ட்ராக்டுன்றதே பேச்சு வேணாம். 10 வருஷத்துக்கு மேலே செய்கிறோம் நாங்கள். இப்போ போய் இந்த கான்ட்ராக்டில் போனால் நாங்கள் எப்படி போகிறது? இப்போ இவ்வளோ காலம் நாங்கள் கஷ்டப்படுறதுக்கு என்ன இல்லை? இவ்வளோ காலம் கஷ்டப்படணுமா? அதுக்கு எதனா செய்கிறாங்களா? அதுவும் கிடையாது. இதில் போ உங்களுக்கு எல்லா சலுகையும் உண்டுன்னா என்ன சலுகை உண்டு? கொடுக்குறது அதே தான். நீங்கள் எங்களுக்கு கான்ட்ராக்டே வேணாம், எங்களுக்கு என்னொன்று ஸ்டாப் தான் வேணும். இப்போ கான்ட்ராக்ட் போனால் அவங்களுக்கு சலுகை உண்டு, வேலை நிரந்தரம் பண்ணுவோன்னு சொல்லி அவங்க தரப்புலன்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே பர்மனெண்ட் வேலை தானே, அங்கே பர்மனெண்ட்டாக உங்களுக்கு ஜாப் கொடுக்க போகிறாங்க. அதை நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம் சொல்கிறீங்க? பர்மனெண்ட்லாம் கிடையாது, கான்ட்ராக்ட் தான். எங்கள் பெரியம்மாலாம் அதில் தான் செய்கிறாங்க. அவங்கெல்லாம் 10 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலே தான் அதே கான்ட்ராக்டில் தான் செய்கிறாங்க. இப்போ நீங்களே பார்க்குறீங்க பாருங்க, அந்த மழையில் இந்த தண்ணியில் கொசுவில் நாங்கள் நைட்டில் படுத்துருக்குறோம். முதலமைச்சர் காலில் தான் நாங்கள் விழணும். அத்தனை பேரும் சேர்ந்து அவர் காலில் விழுந்தா ஒன்றா எங்களுக்கு விடுவி கிடச்சா கூட பரவாயில்ல. எங்களையும் கொஞ்சம் மனுஷாலாம் ஏற்று ஐயா முதலமைச்சர் ஐயா அவர்கள் எங்களை பார்க்கணும். எங்களை பார்த்து எங்கள் மேலே மனசு கொஞ்சம் இறக்கப்பட்டு நாங்கள் எதுவுமே சொல்ல. எங்களுக்கு இந்த கோரிக்கை நாங்கள் என்ன வைக்கிறோம்? நாங்கள் என்ன இருக்கப்பட்டவங்களா இல்லை எங்களுக்கு என்ன வசதி வாய்ப்பு இருக்குதா? ஒன்றுமே இல்லாத நடுத்தர மக்கள் பண்ணாங்க. எங்களுக்கு செய்கிறதுனால ஒன்றுமே கிடையாது. எங்கள் கோரிக்கை இது, ஒரே ஒரு கோரிக்கை. அப்போல்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். பரவாயில்ல, நம்ம ஐயா நம்மளுக்காக இருக்கிறாரு, அப்பால்னாலும் இவர் செய்வார்னு நினச்சோம். ஆனால் இப்போ அவர் சுத்தமாக எங்களை பற்றி பேசுறதே இல்லை. எதனால? நாங்கள் என்ன பாவத்தை பண்ணோம்? எதையுமே நாங்கள் பாவத்தை பண்ணலையே. அவர் எங்கே மீட்டிங் வச்சாலும் நாங்கள் போய் உழைப்போம். நாங்கள் போய் எத்தனை மணியாக இருந்தாலும் நாங்கள் தான் இருப்போம். அப்போல்லாம் எங்களுக்கு இந்த வேலையெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஐயா வராரு, இங்கே வராரு, அங்கே வராரு, என்றைக்கு இருந்தாலும் நமக்கு பர்மனெண்ட் போட்டுருவார். ஒரு ரொம்ப ஆசையில் இருந்தோம் நாங்கள். திடீர்னு எப்போ எங்களை பார்த்தா எங்களை பற்றி பேசுறது கூட கிடையாது. எல்லா நியூஸும் நாங்கள் ஆசையாக பார்ப்போம். இன்றைக்கி என்ன ஒரு பதில் வருமா, நாளைக்கு என்ன ஒரு ஏன்னா எந்த பதிலுமே இன்னும் வரல. 1/8/25 மறுநாள் போய் கையெழுத்து போகிறோம். உங்களுக்கு வேலையெல்லாம் இல்லை, நீங்கள் வெளியே போயிடுங்க, கார்பரேஷன் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த 1ஆம் தேதியிலேருந்துலாம் இது 11ஆம் தேதி வரைக்கும் போராட்டம் இரவும் பகலுமாக போயிட்டுருக்குது. நாங்கள் எந்த கஷ்ட நஷ்டம் வந்தாலும் இந்த இடத்த விட்டு போகிற மாதிரி இல்லை. சரியான தீர்ப்பும் சரியான பதிலும் எங்கள் மனசார திருப்தியாக இருந்தால் தான் நாங்கள் போகிறதே இங்கேருந்து. எங்களுக்கு புள்ளிகளும் சோறு போடல, புருஷனும் கிடையாது. இதில் வந்து 2000 ஜனத்தில் 1000 பேர் புருஷன் இல்லாதவங்க, 500 பேர் புள்ளிங்க சரியில்லாதவங்க. நாங்கள் வந்து வேலை செய்கிறோம்.
இந்த வேலை செய்தால் தான் எங்களுக்கு சாப்பாடு, இல்லைன்னா இல்லை. அவ்வளோ குப்பை சேறு தண்ணி மழையில் வாரி கொட்டுறது. கொரோனாவிலையும் வேலை செய்தோம், காற்று மழையிலையும் வேலை செய்தோம், லீவ் போட மாட்டோம். பெரிய 10 கிரவுண்டு வச்சு வீடு கேட்குறோமா, கார் கேட்குறோமா, பங்களா கேட்குறோமா, எங்கள் பிள்ளைங்களுக்கு 2 கார் 3 கார் கேட்குறோமா, எங்கள் வேலையை தான் நாங்கள் கேட்குறோம். 23,000 நாங்கள் வாங்குறது எங்கே இருக்குது? 16,000 எங்கே இருக்குது? நாங்கள் என்ன கேட்குறோம்? எங்களுக்கு கோரிக்கை, எங்களுக்கு வந்து நிரந்தர பணியை கொடுங்க. எங்களுக்கு கொடுத்த வேலையை கொடுத்தா போதும். இன்னைக்கு 20 வருஷமா வேலையை செஞ்சுக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு வயசாகி போச்சு, உனக்கு வேலை கிடையாதுன்னா நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் எங்கே போய் நாங்கள் பிச்சை எடுக்கிறதா? கான்ட்ராக்டை விடுறேன்னு சொல்றீங்க நீ. கான்ட்ராக்ட்னா எங்களுக்கு உண்டான செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு நாங்கள் போகிறோம். எங்களுடைய கோரிக்கை ஏன் இங்கே கேட்க மாட்டாங்க? சேகர் பாபு யார் முடிவு பண்ணுறதுக்கு? எங்களுடைய கோரிக்கையை முடிவு பண்ணுறதுக்கு அவர் யார்? அவர் அலுவலகத்து அமைச்சர் தானே. எங்களுக்கு ஆசையா அவர் வந்து பேசுகிறாரு. எங்களுடைய ஆதங்கம் ஏன் அவருக்கு புரியல? இது பிரைவேட்டுக்கு விடுறதுக்கு என்ன காரணம்? அது காரணத்தை சொன்னாங்களா உங்களுக்கு? எதுவுமே சொல்லலைங்களே, எதுவுமே சொல்லலை. எதுவுமே சொல்லாத கான்ட்ராக்ட் விடுறாங்க. எங்களை பணி நிரந்தரம் படுத்துவாங்கன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ கான்ட்ராக்ட் விடுறாங்க. அடுத்தது ஜூன் 7க்கு வரப்போதான். இந்த மாதிரி எல்லாருடைய வயிற்றுல கொட்டிக்கிறாங்களா? இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்களா? கோடி கோடியாக சம்பாதிச்சு என்னத்தை சாதிக்க போறாங்க? எங்களுடைய ஏழைங்க வயிற்றுல கொட்டிக்கினேன். 1300 ரூபாய் சம்பளத்துலேருந்து நாங்கள் வேலை செய்கிறோம். இப்போ தான் படிப்படியாக ஏறி 21,000 சம்பளம் வந்தது. இப்போ போன 2 மாதத்துக்கு முன்னாடி தான் 23,000 ஆயிடுச்சு சம்பளம் எங்களுக்கு. இப்போ போயிட்டு மறுபடியும் 16,000 சம்பளம் உங்களுக்கு. அதில் 13,000 பிஎஃப்ஏசியில் பிடிச்சிடுவாங்க. 13,000 தான் கைக்கு வரும்னாங்கன்னா நாங்கள் வாடகை இருக்கிற விட 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் வாடகை கொடுக்கணும். நாங்கள் சாப்பிடணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். நாங்களாம் என்ன பண்ணுவோம்? வயசானவங்கப்பா, வயசானவங்க கோடுங்கொட்டெல்லாம் கொட்டிக்க கூடாது. யாருமே சோறு போட மாட்டாங்க. நாங்க வேலை செஞ்சாதான் எங்களுக்கு சோறு. வேலை செய்யணும்னா சோறு கிடையாது. வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், துணிமணி எடுக்கணும். எப்படி எடுத்துக்க நாங்க செய்ய முடியும்? எங்களுக்கு யார் செய்வாங்க? நாங்க சம்பாதிச்சு தானே செய்யணும். ஏன் எங்க வயிற்றுல அடிக்கிறாரு அவரு? நான் வேலைக்கு வந்து 30 வருஷம் ஆகுது ஐயா. இதுக்கு மேலே நாங்கள் எங்கே வேலைக்கு போகிறது? நாங்கள் சம்பளமே இல்லாத வந்தேன். 2 ரூபாய் 3 ரூபாய்க்கு வந்தேன். இன்னைக்கு வந்து 23,000 சம்பளம் வாங்குறேன். எனக்கு புள்ள கிடையாது, புள்ள செத்து போட்டான். அந்த குடும்பத்தை காப்பாற்றணும், பிள்ளைங்கள படிக்க வைக்கணும். இதுக்கு மேலே நான் எங்கே போய் வேலை தேடுவேன்? சொல்ல, வேற பிள்ளைங்களை காப்பாற்றணும். நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க? உங்களுக்கே மனசு இறங்கலான்னா எப்படி ஐயா சொல்லுங்க? இது மேலே எங்கள் வேலை தேடுறது? கான்ட்ராக்ட் வேலைக்கு போனால் இந்த வேலைக்கு போனால் எப்படி சம்பளம், வாடகை கொடுக்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், 3 குடும்பத்தை காலில் கட்டின்னு இருக்க எப்படி ஐயா? நீங்களே சொல்லுங்க. அகதிங்க மாதிரி வந்து வாழ்கிறோம் இந்த இடத்துல. அகதிங்களுக்காவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேஷனில் கூட இடம் இருக்குது. நீங்கள்லாம் இருக்கக்கூடாது, வா ஸ்டேஷனில் வந்து இரு, உனக்கு அந்த இந்த ஆசமும் இருக்குது, அந்த ஆசமும் இருக்குன்னு கொண்டு போயிருக்கு. நாங்கள் அதை விட கேவலமாக இங்கே இருக்கிறோம். தெருவில் கிடக்குறோம். நீங்கள் இருக்கீங்களா, உயிரோட தான் இருக்கீங்களான்னு கூட யாரும் வந்து எங்களை எட்டி பார்க்கல. தயவு செய்து சொல்கிறோம், நாங்கள் இருக்கிறோமா இல்லையானாவது வந்து எட்டி பாருங்கள். ஏன்னா நாங்கள் உங்கள் மக்கள், நாங்கள் உங்களுக்காக உழைச்சவங்க, உங்களுக்காக இருக்கிறவங்க. இன்றைக்கி தெருவில் இருக்கிறோம். கொஞ்சமாதிரி எங்களை நினச்சி பாருங்கள். இத்தனை நாளாக 11 நாளாக உங்கள் வீட்டு குழந்தைங்கள விட்டுருவீங்களா? உங்கள் வீட்டு அம்மா தங்கச்சிங்களை விட்டுருவீங்களா? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 31 நைட்டு அந்த டேட்டாவை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு 1ஆம் தேதி காலையில் நாங்கள் வேலைக்கு போகும்போது, உங்களுக்கு இங்கே வேலை கிடையாது, உங்களை வந்து நாங்கள் தனியாருக்கு ஒப்படைக்க போகிறோம், நீங்கள் தனியாரில் போய் வேலை செய்யுங்கன்னாங்க. நாங்கள் தனியாரில் வேலை செய்ய தயார், சரியா? ஆனால் என்ன எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் 23,000 ரூபாய் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தோம். எங்களுடைய சம்பளம் 23,000. இப்போ நீ வந்து பிஎஃப்லாம் போக 15,000 ரூபாய் தரேன்ற. அந்த 8,000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. இப்போ உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன்னு வச்சுங்களேன், என் சம்பளத்தில் வச்சு தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். எனக்கு 8,000 ரூபாய் இப்போ இந்த மாதம் கட்டாயிடுச்சு, ஓகே, இந்த மாதம் போயிடுச்சு, அடுத்த மாதம் வருமா? வராது. அப்போ அந்த 8,000 ரூபாய் நான் கடன் வாங்கணும். அந்த 8,000 ரூபாய்க்கு நான் கடன் வாங்கணும். அந்த மாதிரி எத்தனை 8,000 நான் கடன் வாங்கணும்? எனக்கு அந்த 8,000 ரூபாய்க்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. இதை வச்சு தான் நான் சாப்பிட்றேன், என் பிள்ளைங்களுக்கு என் கடன், மருத்துவ செலவு எல்லாமே இந்த 23,000 வச்சு தான். நீங்கள் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க, நான் 12 வருஷம் அது இந்த வேலைக்கு வந்து, அன்றைக்கி நீங்கள் கான்ட்ராக்டில் என்னை விட்டுருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பிஎஃப் பணம் அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் இருந்திருக்கும். வேலை இல்லைன்னா கூட நான் கடகணி வச்சு நான் பொழைச்சின்னு இருந்திருப்பேன். என்ன மாதிரி எவ்வளோ லேடிஸ் இருக்காங்க. அது வாங்கின கடனையாவது நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் எங்கள் வீட்லையாவது நிம்மதியாக இருந்திருக்கோம். இப்போ எங்களுக்கு அந்த வருமானம் போயிடுச்சு. மாதம் 8,000 ரூபான்றது சும்மா கிடையாது. 10 மாதத்துக்கு என்னாச்சு? 80,000 ரூபாய். நாங்கள் வந்து அந்த 80,000 ரூபாய்க்கு 1 லட்ச ரூபா கடன் வாங்கணும். அதுக்கு வட்டி கட்ட முடியாமல் நாங்கள் அவஸ்தைப்படணும். எங்களுக்கு அதனால் எங்களுக்கு தனியார் நிறுவனம் வேண்டாம். எங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சுக்கிறோன்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். அவங்க இல்லை நீ போனால் அதில் தான் போகணுன்ட்டாங்க. அதில் தான் போனேன். எங்களுக்கு வந்து தயவு செஞ்சு நீங்கள் சொன்ன வாக்குறுதி எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க. ஏன் நாங்கள் எங்களை பணி நிரந்தரம் பண்ணிப்போம். அரசில் அந்த ராம்கி நிர்வாகி வந்து சொல்கிறாங்க, உங்களை நாங்கள் குத்திக்கு எடுத்துட்டோம் 10 வருஷத்துக்கு, நீங்கள் தான் இனிமேல், நீங்கள் வந்து கார்பரேஷன்லாம் கிடையாது, எங்களோட ஆளுங்க தான் நீங்கள்,
எவ்வளோ கொடுப்பீங்க நாங்கள் கேட்டோம். 14,000 தான் கொடுப்போம் எல்லாம் போய்.